Hello everyone. இந்த வீடியோல Bluehost hosting provider வச்சு எப்படி நம்ம WordPress website 10 minutesல create பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோங்க. இந்த சேனலுக்கு first time வரீங்கன்னா என் பேர் லாவண்யா. இந்த சேனல்ல WordPress website பத்தி நாங்க வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணிடுங்க. உங்க friends யாராவது WordPress website create பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. Welcome to Techie Glide. இன்னைக்கு வீடியோல இந்த மாதிரி ஒரு வெப்சைட் தாங்க நம்ம கிரியேட் பண்ண போறோம். இது வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆப்ஷன். இது எல்லாமே கிரியேட் பண்றதுக்கு ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். சோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த வெப்சைட் ரெடி பண்றதுக்கு எனக்கு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வேணும். இப்போ fitwithme அப்படினு வச்சிருக்கேன். fitwithme.com அப்படிங்கற மாதிரி டொமைன் வேணும் and அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹோஸ்டிங் ப்ரொவைடர் வேணும். டொமைன்னா என்ன, ஹோஸ்டிங்னா என்ன அப்படிங்கறத வீடியோஸ் அட்டாச் பண்ணிருக்கேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ டொமைன் வாங்குறதுக்கும் ஹோஸ்டிங் வாங்குறதுக்கும் எங்க சேனல்ல எந்த வீடியோக்கு கீழே வந்தீங்கனாலும் the best hosting and domain provider அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்திருப்போம். அந்த லிங்கை ரைட் கிளிக் பண்ணி ஓபன் லிங்க் இன் நியூ tab கொடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு Bluehost அக்கவுண்ட்டுக்கு போகும். இந்த இடத்துல போயிட்டு ஹோஸ்டிங்ல ஷேர்ட் ஹோஸ்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஒரே வெப்சைட் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் பேசிக் பிளான் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் மல்டிபிள் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளஸ் ஆர் சாய்ஸ் ப்ளஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தா சாய்ஸ் ப்ளஸ் தான். ஏன்னா சாய்ஸ் ப்ளஸும் பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸில் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இது வந்து 36 months நீங்கள் வந்து சேர்ந்து வாங்குற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் டொமைன்ஸ் போட்டு அன்லிமிட்டெட் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா வெப்சைட்ஸுக்குமே ஃப்ரீ SSL கொடுப்பாங்க. அன்லிமிட்டெட் பிஸ்னஸ் இமெயில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அது போக உங்களுக்கு டொமைன் ப்ரைவசி அண்ட் ஃப்ரீ டெய்லி வெப்சைட் பேக்கப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முதல்ல செலக்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களோட டொமைன் நேமை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இப்போது fitwithme அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கான்னு பார்க்கலாம். உங்களோட நிச் ஓரியன்டாக ஒரு டொமைனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்கேஜ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம 299 per month அந்த பிளான் செலக்ட் பண்ணியிருப்போம். 36 monthக்கு சேர்த்தி வாங்குற மாதிரி இருக்கும். அதனால 36 monthsனால் 3 years. 3 yearsக்கு நம்ம 10,764 rupees நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கீழே வந்து எந்த ஒரு ஆப்ஷனும் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த ஹோஸ்டிங்கை நீங்கள் வாங்குங்க. ஒன்ஸ் ஹோஸ்டிங் வாங்கினதுக்கப்புறம் நம்ம Bluehost ஹோஸ்டிங் ப்ரொவைடர் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். அதுலேருந்து எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரொசீட் பண்ணலாம். Bluehost ஆப்ஷன் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோக்கு கீழே போனீங்கன்னா ஹோஸ்டிங்கருக்கான லிங்க் கொடுத்துருப்போம். இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் இன் நியூ tab அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஹோஸ்டிங் ப்ரொவைடரையும் சூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 79 per month அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை மல்டிபிள் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணணுன்னா பெஸ்ட் வேல்யூவாக இருக்கக்கூடிய ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எதனால் நான் Bluehost ஆர் ஹோஸ்டிங்கர் இந்த 2 சாய்ஸை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு அதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம Bluehost வச்சு எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அப்கமிங் வீடியோஸில் ஹோஸ்டிங்கர் வச்சு எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். Bluehostோட டேஷ்போர்ட் இந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜுக்கு தான் நீங்கள் ரீடைரக்ட் ஆவீங்க. இதில் fitwithme.com அப்படிங்கிறத பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அந்த லிங்க் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண லிங்க்கை வச்சு எப்படி ஒரு புது வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். Bluehost டேஷ்போர்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மை சைட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட Bluehost அக்கௌண்ட்டில் நான் நிறையா வெப்சைட்ஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் இங்கே காட்டியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு வந்து பிளாங்காக இருக்கும். இங்கே கிரியேட் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஒன்ஸ் கிரியேட் சைட் கொடுத்தோன்னா இந்த மாதிரி பேஜுக்கு நம்ம ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து கிரியேட் அ நியூ வேர்ட்பிரஸ் சைட் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு கீழே சைட் நேம், சைட் டேக்லைன் இருக்கும். சைட் நேமுங்கிற இடத்துல வந்து ஃபிட் வித் மீ அப்படிங்கிற என்னோட சைட் நேம் நான் கொடுத்துட்றேன். இதுவே டேக்லைனுங்கிறது இந்த ஃபிட் வித் மீக்கு என்ன டேக்லைன் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எல்ஜி அப்படின்னா லைஃப் இஸ் குட்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஃபிட் வித் மீக்கு ஃபிட்னஸ் லீட்ஸ் யூ டு அ பெட்டர் லைஃப் அப்படிங்கிறத நான் டேக்லைனாக வச்சுருக்கேன். இங்கே போயிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டொமைனுங்கிற ஆப்ஷன் கீழே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய டொமைன் நேம் வந்து காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா fitwithme.com அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி வேறு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு காட்டுற மாதிரி உங்களுக்கும் ட்ராப் டவுன் காட்டும். இதில் fitwithme.com அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும். அந்த டொமைனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அன்செக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். கங்க்ராச்சுலேஷன், வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி. உங்களோட யூசர் நேம் இருக்கும், பாஸ்வேர்ட். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே யூசர் நேம் பாஸ்வேர்ட் எடுத்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. டெமோ பர்பஸுக்காக நான் fitwithme.comங்கிறத நான் யூஸ் பண்ணலை. lavanyaverdusamy.com/fitwithme அப்படிங்கிற மாதிரி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டேன். இங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லாகின் டு வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வேர்ட்பிரஸ் வெப்சைட் டேஷ்போர்ட்குள்ளே லாகின் பண்ணியாச்சு. இதுதான் ஃபிட்வித்மியோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்ட் லாகின். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா என்றைக்குமே க்ளீனப்போட தான் ஆரம்பிக்கணும். ஸோ ப்ளக்கின்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க எல்லா ப்ளக்கின்ஸையும் செலக்ட் பண்ணி பல்க் ஆக்ஷனை டீஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துடுங்க. இப்போது நம்ம ப்ளக்கின்ஸை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வெப்சைட்டில் தீமை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு டேஷ்போர்டில் இருக்கக்கூடியதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் தீம்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தீம்னா என்ன, தீமை செலக்ட் பண்ணும்போது நம்ம வெப்சைட்டில் என்ன நடக்கும், பேக் எண்டில் என்ன நடக்கும் அப்படின்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இங்கே போயிட்டு ஆட் நியூ கொடுத்துடுங்க. இன்றைக்கி நம்ம அஸ்ட்ரா தீம் வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். சர்ச்சில் போயிட்டு அஸ்ட்ரா அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். இங்கே எனக்கு அஸ்ட்ரா வரும், இதை இன்ஸ்டால் கொடுங்க, ஆக்டிவேட் பண்ணுங்கள். எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அஸ்ட்ரா தீம் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கெட் ஸ்டார்டடுங்கிற பட்டன் கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா அஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு இங்கேயும் கெட் ஸ்டார்டட்னு பட்டன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணலாம். இது ரெண்டு ஆப்ஷனையுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 150+ ஸ்டார்டட் டெம்ப்ளேட்டுன்னு ரைட் ஹேண்ட் சைடில் காட்டியிருப்பாங்க. அதுக்கு கீழே இன்ஸ்டால் இம்போர்ட்டர் ப்ளக்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணுவாங்க. இதில் உங்களோட பேஜ் பில்டர் செலக்ட் பண்ணணும். பேஜ் பில்டருங்கிறது வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். அதில் எலமெண்டார் டூல் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். எலமெண்டார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வெப்சைட் செய்கிறதுக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஃபிட்னஸ் ரிலேட்டடாக வெப்சைட் செய்கிறங்காட்டிக்கு சர்ச்சில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சர்ச்சில் போயிட்டு ஃபிட்னஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். நீங்கள் எந்த மாதிரி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட் பர்சனல் ஃபிட்னஸ் ட்ரெய்னர். இதை வந்து இம்போர்ட் கம்ப்ளீட் சைட் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு மை செல்ஃப் ஆர் மை கிளைண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கொடுங்க. இந்த இடத்துல ஒன் லாஸ்ட் ஸ்டெப்புங்கிற இடத்துல ஸ்கிப்புங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சைட் நம்மளோட வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வேர்ட்பிரஸில் இந்த சைட் வந்து ரெடி ஆயிருச்சு. இங்கே வியூ சைட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம்.
இப்போ பாருங்கள் lavanyavaelusami.com/fitwithmeல வந்து இந்த மாதிரி அழகான டெம்ப்ளேட் லோட் ஆயாச்சு. இந்த டெம்ப்ளேட்டில் எனக்கு வேணுங்கிற கண்டென்ட்டை எடிட் பண்ணி நம்ம வெப்சைட்டை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வெப்சைட்டில் லோகோ எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் உங்கள் டேஷ்போர்ட்குள்ளே வந்துக்கோங்க. இதில் அப்பியரன்ஸுக்கு கீழே கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கஸ்டமைஸ் ஆப்ஷன் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் உங்கள் லோகோ கிட்ட கொண்டு போய் மவுஸை வச்சிங்கனாவே பென்சில் மாதிரி வரும். அதை எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்தோன்னே எனக்கு கஸ்டமைசிங் லோகோ அப்படிங்கிற இடத்துக்கு போகும். இந்த இடத்துல போயிட்டு சேஞ்ச் லோகோ அப்படிங்கிறது கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஃபைலை அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இமேஜஸுமே என்கிட்ட இருக்குது. அட்டஸ்டிச்சாக நான் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் லோட் பண்ணோன்னே உங்கள் இமேஜ் எதுவோ அதை செலக்ட் பண்ணி இங்கே செலக்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துடுங்க. க்ராப் இமேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட வெப்சைட்டில் லோகோ ஃபிட் ஆயாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வெப்சைட்டில் சைட் ஐக்கான் மாற்றணும். சைட் ஐக்கான் அப்படிங்கிறது இங்கே மேலே பாருங்கள், என்னோடய வெப்சைட்டில் எல்வின்னு இருக்குது. அதே மாதிரி ஃபிட்னஸ் நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்க வெப்சைட்டில் இங்கே ஒரு இமேஜ் இருக்குது. இந்த மாதிரி இமேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு சைட் ஐக்கான்னு பேர். அதுவும் இதே பேஜில் கீழே வாங்க, செலக்ட் சைட் ஐக்கான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையாக இருக்கக்கூடிய இமேஜை நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. சைட் ஐக்கான் சேஞ்ச் பண்ணோன்னா ஃபூட்டரில் இருக்கக்கூடிய லோகோவையும் எடிட் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லோகோஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா சிம்பிளாக அதை செலக்ட் பண்ணி அதுக்கு கீழே நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஹெட்டர் ஃபூட்டர் சேஞ்ச் பண்ணணுன்னா பப்ளிஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துடுங்க. பப்ளிஷ் கொடுத்துட்டு உங்கள் டேஷ்போர்டுக்கு போய்க்கோங்க. ஹெட்டர் ஃபூட்டரில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன பண்ணணுன்னாலும் கஸ்டமைஸ் மூலமாக தான் நீங்கள் பண்ணணும். அடுத்தது பாடியில் இருக்க சேஞ்ச் வந்து பண்ணணும். அதுக்கு பேஜஸில் போயிட்டு எந்த பேஜை ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஜஸுமே எனக்கு இங்கே லோட் ஆயிடுச்சு. இப்போ ஹோம் பேஜை எடிட் பண்ணுறதுக்கு எடிட் வித் எலமெண்டார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எலமெண்டார்க்குள்ளே வந்தோன்னே எலமெண்டாருங்கிறது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு மாதிரி தாங்க. நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சிம்பிளாக நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டன் சேஞ்ச் பண்ணாலும் பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு அபவுட் மீக்கு பதிலாக நோ மோர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நான் அபவுட் மீ கண்டென்ட்டை மாற்றிருக்கேன். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு எடிட்டர் ஓப்பன் ஆகும். அதில் செலக்ட் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் எனக்கு இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து இமேஜ் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த கண்டென்ட் வேணால் ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி ஒர்க் பண்ணுமோ அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணும். இங்கே வந்து நீங்கள் ஒரு புது எலமெண்ட் ஆட் பண்ணணுன்னா இந்த 9 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம பேஜில் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இமேஜை ட்ராப் பண்ணோன்னே அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே சூஸ் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் போயிட்டு உங்கள் ப்ராஜெக்டில் எந்த இமேஜ் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி இன்சர்ட் இமேஜ் கொடுத்துடுங்க. இந்த மாதிரி தான் உங்கள் ப்ராஜெக்டில் என்னென்ன கண்டென்ட் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். இப்போது இந்த இடத்துல இந்த கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டைலில் போயிட்டு அதுக்கான கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வெப்சைட்டில் என்னென்ன சேஞ்ச் பண்ணுமோ வேர்டில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வெப்சைட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ நான் ப்ரிவ்யூ கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.
இந்த வெப்சைட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக டைம் ஆகுங்க. 15 மினிட்ஸில் இந்த லே அவுட் வரைக்கும் என்னால் கொண்டு வர முடியும். இதுக்கு மேலே என்னால் எல்லா கண்டென்ட்டையும் 15 மினிட்ஸில் சேஞ்ச் பண்ண முடியாது. WordPress வெப்சைட் ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நான் க்ரியேட் பண்ணல, இந்த மாதிரி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை எடிட் பண்ணுறதுல தான் இருக்குது. கம்ப்ளீட் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாதுங்க. 15 மினிட்ஸில் வெப்சைட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏன் எல்லாரும் 5000லேருந்து lakh வரைக்கும் வாங்குறாங்க? இதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் ரிலேட்டடாக நாங்கள் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்ஸ் அண்ட் ஃப்ரீ வெபினார்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் வித் டெக் லைவ்.